Hi friends, how are you all? Welcome to my channel Padmavati Art Food and Life. இன்னைக்கு ஆவணி ஆவட்டம். எல்லாரும் வந்து பூணூல் போட்டுப்பா, ஜென்ஸ் எல்லாம் வந்து பூணூல் போட்டுப்பா. இன்னைக்கு ஆவணி ஆவட்டம் ரொம்ப விசேஷமான நாள். ஒரு கல்யாணம் மாதிரி இது ரொம்ப விசேஷமான நாள். இன்னைக்கு நிறையா தளிகைகள்லாம் வந்து நிறையா பண்ணலாம் இருக்குது. ஆனால் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஐட்டம் என்னன்னாக்க இன்னைக்கு பண்ண வேண்டியது அப்பம் குத்தணும். அப்பம் குத்துறது தான் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஆவணி ஆவட்டத்துக்கு அப்பம் இட்லி இது ரெண்டும் ரொம்ப விசேஷம். ஸோ முதல்ல அப்பத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். அப்பம், வடை, அப்புறம் வந்து தளிகை, கல்யாண தளிகை மாதிரி பண்ணணும். இன்றைக்கி தளிகையெல்லாம் வந்து நார்மலாக நான் எப்போதும் போடுறது தான். அது வரிசையாக ஒரு நாளைக்கு ஒன்று அப்படி போட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி அப்பம் குத்துறது மட்டும் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஆவணி ஆவட்ட ஸ்பெஷல் அப்பம். இதுக்கு நான் வந்து ஒரு ஃபுல் கப்பு, இதால் ஒரு கப்பு 200 கிராம் கோதுமை மாவு எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் உங்களுக்கு போட்டுடுறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்க. ஸோ கெஹுங்கா ஆட்டா, சாவல் காட்டா, அதாவது கோதுமை மாவு ஒரு 200 கிராம்ஸ், 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளோர், அதாவது அரிசி மாவு. அதுக்கு அதே அளவுக்கு எந்த அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு நான் வெல்லம் சர்க்கரையாக எடுத்துட்டுருக்கேன். வெள்ளை சர்க்கரையாக எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் வேணால் வெல்லத்தை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து வெல்லத்தை வந்து கரைய வச்சுக்க போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இதில் ஊற்றிட்டு இதில் கொஞ்சம் வெந்நீர் ஊற்றி இதை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப நிறைய ஊற்றக்கூடாது. ஊற்றினாக்க வந்து அப்பம் வந்து கெட்டிமாக வராது. ஸோ அந்த வெள்ளை சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு ஊற்றினா உங்களுக்கு போகும். பாருங்கள், வெள்ளை சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தான் ஊற்றிருக்கேன். இதுக்கு மேலே ஊற்ற வேண்டாம். ஏன்னா அப்புறம் வந்து அப்பம் மாவு வந்து ரொம்ப நீர்க்க போயிடும். அப்பம் மாவோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு காமிக்கிறேன். அது நீர்க்க போயிடக்கூடாது, கெட்டியமாக இருக்கணும். அப்படி எடுத்து குழுக்கரண்டியில் எடுத்து அப்படி ஊற்றுற மாதிரி கெட்டியமாக இருக்கணும். ஸோ இதை நான் இப்போ வந்து உங்களுக்கு வடிகட்டிட்டு காமிக்கிறேன். அது மைல்டான சூடில் இருக்கிற வெந்நீர் ஊற்றி இந்த வெள்ளை சர்க்கரையை, வெள்ளத்தையோ இல்லை ஜாகரி பவுடர் ஆர் ஜாகரி, வெள்ளை பொடியாக இருந்தாலும் சரி, வெள்ளமாக இருந்தாலும் சரி, லைட்டாக ஒரு கொஞ்சோண்டு மிதமான சூட்டில் இருக்கிற வெந்நீரில் கரைச்சின்னா டக்குன்னு கரைஞ்சிரும். ஸோ அதை கரைஞ்சி வடிகட்டி எடுத்துட்டாச்சு. இப்போ இந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் வந்து கட்டி இல்லாமல் கலந்துக்க போகிறேன். கோதுமை மாவு 200 கிராம்ஸ், 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் அரிசி மாவு, இது ரெண்டையும் இப்போ நம்ம இதில் கலந்துக்க போகிறோம். அப்புறம் கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி போட போகிறோம். அவ்வளோதான் இன்க்ரீடியன்ட்ஸ். இதில் இப்போது நான் ஏலக்காய் பொடியும் போட்டு நல்லா ஸ்மூத்தாக எடுத்துட்டேன். இது பாருங்க, நான் வந்து உங்களுக்கு கரண்டியில் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னு காமிக்கிறேன். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள். இதை பாருங்கள், கோதுமை மாவு, அரிசி மாவு, வெல்லம், இவ்வளோதான். அப்புறம் இது ஏலக்காய் பொடி போடுறோம் வாசனைக்காக. இது பாருங்கள், அந்த கன்சிஸ்டன்சி இப்படி கெட்டியமாக இருக்கணும். இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி இப்படி எடுத்து இப்படி ஊற்றினோம்னா கெட்டியமாக இட்லி மாவு. ரொம்ப தோசை மாவு மாதிரி ரொம்ப கொஞ்சம் நீர்க்க இருந்ததுன்னா அப்போ வந்து உப்பி நன்னா வராது. ஸோ இது கொஞ்சம் இந்த இட்லி மாவு பதத்துக்கு கொஞ்சம் கெட்டியமாக இப்படி இருக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சிடணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் காஞ்சிடுதான்னு பார்க்கலாம். ஒரு சொட்டு விட்டோம்னா வரும், இப்படி மேலே எழுந்துன்னு வரும் பாருங்கள். அப்போ எண்ணெய் காஞ்சிடுதுன்னு அர்த்தம். ரொம்ப சின்னதாக வச்சுக்கணும், மீடியமாக வச்சுட்டுருக்கேன் பாருங்கள். மீடியமாக வச்சுக்கணும். ரொம்ப தீதின்னு எரிஞ்சுதுன்னா வந்து அப்போ நன்னா வராது, உள்ளே வேகாது. உள்ளே வேகாமல் வெளியில் மட்டும் அப்படியே சக்கச்சு வேர்னு போயிடும். அதனால் ரொம்ப மீடியமாக வச்சுக்கணும். இப்போ வந்து எண்ணெய் காஞ்செடுத்து இப்போ நம்ம இதில் வந்து அப்பத்தை ஊற்றலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒன்றா ஊற்றி எடுங்க. சில பேர் வந்து கொஞ்சம் பெரிய எலுப்பை சட்டியாக இருந்ததுனாக்க 2 கூட ஊற்றி எடுக்கலாம். நம்ம இப்போ வந்து நான் சின்ன எலுப்பு சட்டி தான் வச்சுட்டுருக்கேன். அதனால் நான் இப்போ ஒன்றா தான் ஊற்றுறேன். இப்படி நிதானமாக கொஞ்சமாக ஊற்றி அப்படியே வரும். அதெல்லாம் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் என்ன பண்ணுறேன், எண்ணெயை இது மேலே இப்படி தள்ளி விட்றேன். அதுவே மேலே வரும் பாருங்க. இப்படி எண்ணெயை வந்து அது மேலே பண்ணுறேன். ஜஸ்ட்டு அதை நான் டச் பண்ணவே இல்லை, அதுவே எழுந்துட்டு வருது பாருங்க. அதை நான் அப்பத்தை டச்சே பண்ணலை, தானாக அதை பாருங்கள் எழுந்து வந்துட்டு பாருங்கள் மேலே. இந்த எண்ணெயை தான் நான் இப்படி மேலே ஊற்றி விட்றேன். இப்படி எண்ணெயை மேலே பண்ண நமக்கு தானாக அப்போ வந்து எழுந்துன்னு வரும். இப்போ வருது பாருங்கள், இலுப்பை சட்டியை விட்டு அழகாக
மேலே வந்துடுது பாருங்க. அப்படியே ஜம்முன்னு இப்படி ஒப்பிண்டு இப்போ வரும் சூப்பராக. இப்படி 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 அதை டச்சே பண்ணலை நான். அது மேலே எண்ணெயை இப்படி இப்படி போடுறேன். இதுதான் அதோட டிப்ஸ். அந்த அப்போ நல்லா ஒப்பி அழகாக வரணுங்கிறதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் டிப்ஸே இதுதான். இந்த பாருங்கள் இப்படி இப்படி எண்ணெயை கொஞ்சம் மேலே மேலே ஊற்ற ஊற்ற பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஒப்பிண்டு ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்க. ஒப்பின்னு வந்ததுக்கப்புறம் அது பாருங்கள் இப்படி மேலே ஊற்ற ஊற்ற நல்லா அப்படியே பொரிஞ்சுட்டு உள்ளுக்குள்ளேயும் நல்லா வெந்து போய் சூப்பராக அப்போ ஒப்பிண்டு ரொம்ப நல்லா வரும். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக அழகாக அது ஒரு ரெட் கலரில் ரொம்ப அழகான ஒரு மெரூன் கலரில் வரும். ஓசை அடங்கினதுக்கப்புறம் எடுத்துடனா இதுமாரி இப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் மேலே மேலே ஊற்ற ஊற்ற. ஏன் எண்ணெய் மேலே ஊற்றுறோன்னா அப்போ நல்லா ஒப்பிண்டு உள்ளுக்குள்ளே கூடு விட்டுண்டு நல்லா உள்ளேயும் வெந்து வெளியிலையும் பார்க்கறதுக்கு அப்பம்னா ஒப்பி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாள். சூப்பராக அப்படி வந்துடும், இப்படி வந்துடும். அதனால தான் நம்ம வந்து எண்ணெயை இப்படி 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 அது மேலே நான் ஊற்றுறேன். இன்னும் ஒன்று ஊற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதை எடுத்துட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெய் வடியை விட்டு எடுங்கோ. ஏன்னா உள்ளே வந்து எண்ணெய் கோத்துன்னு இருக்கும் அப்பத்தில். அதனால் ஒன்றும் இல்லை, அது கோதுமாவும் அரிசி மாவும் தான், அதுக்கு ஒன்றும் ஜாஸ்தி உங்களுக்கு இது இல்லை. இருந்தாலும் நல்லா எண்ணெயை வடியை விட்டுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுருங்கோ. இப்போ இன்னொன்று உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன். அடுப்பை கொஞ்சம் சின்னது பண்ணிட்டு மீடியமாக வச்சுக்கோங்க. அடுப்பை வந்து ரொம்ப பெருசாக எரிய விடக்கூடாது, மீடியமாக வச்சுக்கணும். இப்படி குட்டி கரண்டியால் இப்படி மெதுவாக மொள்ள நடுப்புற ஊற்றணும். தானாக வரும் பாருங்க. மேலே எண்ணெய் கொஞ்சம் காய காய இன்னும் நல்லா தானாக எழுந்துன்னு வந்துட்டு பாருங்க. இது சூப்பராக இப்படி இப்படி மேலே 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 ஊற்றினோம்னா அதை அப்படியே ஒப்பிண்டு உள்ளுக்குள்ளே கூடு விட்டுட்டு நல்லா வெந்து ஃபஸ்ட் கிளாஸாக வரும். அதுதான் பாருங்க, இவ்வளோ சூப்பராக மேலே வந்துடுது பாருங்க. அழகா அது திருப்பி விட்டோம்னா பாருங்க எப்படி ஒப்பின்னு இருக்கு பாருங்க. இதுதான் அப்பம். இதுக்கு பேர் அப்பம்னு சொல்லுவோம். ஆவணி ஆவட்டம் ஸ்பெஷல் அப்பம் ரெடி. நீங்களும் பண்ணுங்க. இன்க்ரீடியன்ஸ்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் இதில் போடுறேன் நான். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு வைக்கிறேன், பாருங்க. நீங்கள் நல்லா பண்ணுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, ஹெல்தி, குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நம்மளுமே ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட பண்ணி சாப்பிட்லாம். கிருஷ்ண ஜெயந்திக்கு அப்பம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஆவணி ஆவட்டத்துக்கு அப்பம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நீங்கள் இதை பண்ணுங்கோ. கிருஷ்ண ஜெயந்திக்கு அப்பம் பண்ணுங்கோ. நான் அப்புறம் கிருஷ்ண ஜெயந்திக்கு சுய்யன் எப்படி பண்ணுறதுன்னு நான் போடுறேன் உங்களுக்கு. அடுத்தது வருது, கிருஷ்ண ஜெயந்தி வருது. ஸோ கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த மாதிரி அப்பம் பண்ணுங்கோ, கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் பத்மாவதி ஆர்ட் ஃபுட் அண்ட் லைஃப். ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய் பாய் பாய். பத்மாவதி வேணுகோபாலன். அப்பம் ஃபார் ஆவணி ஆவட்டம். ஓகே, பாய்.